ஜாம் 2020 54th கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ f of x is equal to square root of x plus alpha x இதான் நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். அண்ட் g of x அப்படிங்கிறது என்னது அப்படின்னா f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய டெய்லர் சீரிஸ் இருக்குல்ல அரௌண்ட் த பாயிண்ட் x equal to 1. ஓகே, அந்த டெய்லர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 3 டேர்மோட சம்மேஷன் தான் g of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் f of x வந்து டெய்லர் சீரிஸாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் f of 1 ஏன்னா அரௌண்ட் த பாயிண்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்க பிளஸ் f dash of 1 divided by 1 factorial into x minus 1 plus f double dash of 1 divided by 2 factorial into x minus 1 the whole square. இதான் first 3 terms. அதுதான் என்னுடைய g of x. ஓகேவா? என்ன f of 1 இருக்க வேண்டிய இடத்துல a நாட்னு இருக்கு. f dash of 1 divided by 1 factorial இருக்க வேண்டிய இடத்துல a1 இருக்கு. f double dash of 1 divided by 2 factorial இருக்க வேண்டிய இடத்துல a2 இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? கிரேட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. So first f of 1 ஓட வேல்யூ என்னதுன்னு பார்க்கலாம். f of 1 ஓட வேல்யூ என்னது? 1 plus alpha. ஓகே, f dash of 1 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 by 2 plus alpha. f double dash of 1 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா minus 1 by 4. ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 1 plus alpha plus 1 by 2 plus alpha into x minus 1 plus 1 by 2 into negative 1 by 4 into x minus 1 the whole square. இதான் என்னது? என்னோட g of x. ஓகேவா? g of 3 ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் xக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1 plus alpha plus 1 by 2 plus alpha into 3 minus 1 is 2 plus 1 by 2 into negative 1 by 4. 3 minus 1, 2 square is 4. So this 4 and 4 get cancelled. So 3 equal to 1 plus alpha plus 1 plus 2 alpha minus 1 by 2. So this one and this one get cancelled and with this one. So this implies 3 alpha is equal to 1 plus 1 by 2 which is equal to 3 by 2. So alpha would value 1 by 2. So the right answer is 0.5. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then it's me DK.